بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் எதிர்ப்பில் வளர்ந்த ஏகத்துவம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை இங்கே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியை இந்த பகுதியிலே நடைபெற விடாமல் தடுப்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை இங்கிருக்கிற மக்களில் சில பேர் மேற்கொண்டார்கள். ஆனால் ஏக இறைவனின் அருளால் அவர்களின் அத்தனை முயற்சிகளும் சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டு இறைவனின் பெரும் கிருபையோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளோடு இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரித்தாக. நாங்கள் நடத்துகிற இந்த கூட்டத்தினை இந்த பகுதியில் நடைபெறக்கூடாது என தடுப்பதற்கான நோக்கம் என்ன? நாங்கள் அப்படி என்ன சொல்கிறோம்? எங்களை பற்றி சில பேர் தப்பும் தவறுமாக மக்கள் மத்தியிலே கருத்துக்களை பரப்பி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எதை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக பேசுபவர்களை போன்றும் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகத்தின் வழிமுறைகளிலும் இல்லாத பல புதிய தகவல்களை மக்கள் மத்தியிலே சொல்லி குழப்போதை போன்றும் சில பேர் மக்களை திசை திருப்பி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தவிடக் கூடாது என்று அதனை தடுப்பதற்காக முயற்சி செய்த ஒவ்வொரு சகோதரர்களிடத்திலும் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நாங்கள் அவ்வாறு என்ன செய்தியை, தவறான தகவல்களை மக்கள் மத்தியிலே சொன்னோம்? இவ்வாறு தடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் பேசிய பேச்சுக்களை நேரடியாக அவர்கள் கேட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒருவர் பேசிய பேச்சு தவறான பேச்சு என்று சொல்வதாக இருந்தால், ஒரு இயக்கம் மக்களை தவறான வழியிலே வழிநடத்துகிறது என்று சொன்னால், அந்த இயக்கத்தவர்கள் பேசுகிற பேச்சிலிருந்து அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லது அவர்கள் எழுதியிருக்கிற எழுத்துக்களின் மூலமாக அதை புரிந்திருக்க வேண்டும். ஆனால் யாரேனும் ஒருவர் இதுபோன்று நாங்கள் பேசிய பேச்சுக்களில் இருந்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே சொன்னார்கள் என்று ஒரே ஒரு விஷயத்தை ஆதாரம் காட்ட முடியுமா? நாங்கள் எழுதிய எழுத்துக்களை ஆதாரமாக காட்டி இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைக்கிறோம் என்று சான்றுகளோடு ஆதாரங்களோடு நிரூபிக்க இயலுமா? நாங்கள் சொல்லுகின்ற தகவல் என்ன? இஸ்லாமியர்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிற திருமறை குர்ஆன் தான் முஸ்லிம்கள் பின்பற்றி நடப்பதற்கு தேவையான ஒரு இறை வேதம். அவரை மாத்திரம்தான் முஸ்லிம்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறை மட்டும்தான் முஸ்லிம்கள் செயல்படுத்துவதற்குரிய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகத்தின் போதனைகளை மட்டும்தான் நாங்கள் பல்லாண்டு காலமாக மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த பிரச்சாரத்தின் விளைவாக சமூகத்திலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் செய்கிற காரியங்கள் தவறா சரியா என்பதை உங்களுடைய மனசாட்சியிலே கேள்வி கேட்டு அதற்கு பதில் தேட முயற்சி செய்யுங்கள். இதற்கு முன்னால் அழகாக உரை நிகழ்த்தினார். நாங்கள் செய்கின்ற பிரச்சாரங்களில் மிக முக்கியமான ஒரு பிரச்சாரமாக ஏக இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை விட்டும் இந்த மக்களை வெளியேற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். நாளை மறுமையிலே நரக படுகொலியிலே போய் நம்முடைய சமுதாயம் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவத்தை விட்டு மக்களை வென்றெடுக்கிற பிரச்சாரத்தை எந்த அளவிற்கு நாங்கள் செய்து வருகிறோமோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாத வகையிலே ஒவ்வொரு ஊர்களிலும் வரதட்சணைக்கு எதிராக கூட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம். தெருமுனை கூட்டங்களில் அது குறித்து பேசுகிறோம், பொதுக்கூட்டங்களில் அது குறித்து பேசுகிறோம், விவாத அரங்குகளில் அது குறித்து பேசுகிறோம்.
அதை பற்றி துண்டு பிரசுரங்கள் அளிக்கிறோம், அதற்காக புத்தகங்கள் எழுதுகிறோம். என்னென்ன வழிமுறைகளில் எல்லாம் இந்த வரதட்சணை என்ற கொடுமையை சமூகத்திலிருந்து ஒழிக்க முடியுமோ அதற்குரிய எல்லா வழிமுறைகளையும் எங்களால் இயன்றவரை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது மார்க்கத்தின் பார்வையில் தவறானதா? ஒரு இஸ்லாமிய திருமறை குர்ஆனுடைய போதனையின் அடிப்படையில் இது தவறானதா? கண்டிக்க தகுந்ததா? வரதட்சணை கேட்பதற்கு ஒரு பெண்ணிடத்திலே போய் திருமண நேரத்திலே பணம் கேட்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? சமூகத்திலே இருக்கிற எந்த தலைவர்களாக இருந்தாலும் நாங்கள் பேசுகிற எந்த ஒன்றையும் நியாயத்தை தான் பேசுவோம், நியாயத்தின் பக்கம் தான் நிற்போம் என்றெல்லாம் வாதம் செய்யக்கூடிய தலைவர்களே, திருமண நேரத்தில் பெண்ணிடத்திலே போய் நீ எனக்கு பணத்தை தா, நகையை தா, வீட்டை தா, வாகனத்தை தா, வெளிநாட்டு விசாவை தா, அல்லது வியாபார பொருட்களை தா, அதற்கான முதலீட்டை தா என்று ஏதேனும் ஒரு விதத்தில் மக்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, சமூகத்திற்கு அறிவித்தோ அறிவிக்காமலோ, ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ ஏதேனும் ஒரு கோணத்தில் பெண்ணிடத்திலே போய் காசு கேட்கிறீர்களே, அது நியாயமா என்று கேட்கிறோம். ஒரு பெண் செய்கிற தியாகத்தை பற்றி மிக விரிவாக எடுத்து சொல்லப்பட்டது. அந்த திருமணத்தின் வழியாக பெண் சந்திக்கிற சிரமத்தில் 100ல் 1% கூட எந்த ஒரு ஆண்மகனும் சந்திப்பதில்லை. நாம் இருவரும் திருமணம் முடித்ததற்கு பிறகு, இல்லற வாழ்க்கையிலே இன்பம் அனுபவித்ததற்கு பிறகு, நம்முடைய குடும்ப வாரிசினை உலகத்திற்கு பெற்றுத் தருவதற்காக வேண்டி ஒரு பெண் அடையக்கூடிய துன்பங்களை வார்த்தைகளில் வர்ணிக்க இயலுமா? கரு வளர 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 இவரது உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை அணுவாக உணர்கிறார். சாப்பிட முடியவில்லை, பருக முடியவில்லை, நிம்மதியாக உருண்டு புரண்டு படுக்க முடியவில்லை, ஓடி ஆடி வேலை செய்ய முடியவில்லை. அப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் சந்தித்து 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 அவருடைய இறுதி கட்டமாக அவள் நம்முடைய வாரிசை பெற்றுத் தருகிறாரே, அந்த கடைசி நேரத்தில் அவள் அனுபவிக்கிற கஷ்டத்தை வார்த்தைகளில் வர்ணித்து விட இயலுமா? இயற்கையிலே மனிதனுடைய உடல் குறிப்பிட்ட அளவிற்கு தான் வேதனையை தாங்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கிறது. மனிதனின் உடலில் எந்த அளவிற்கு வேதனையை தாங்க முடியும் என்பதனை இன்றைய விஞ்ஞானிகள் அறிவுபூர்வமாக அதற்குரிய கருவிகளை கண்டுபிடித்து நமக்கு அளந்து சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு பொருளையும் அளப்பதற்கு கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறது போன்று லிட்டரை பாலை அளப்பதற்கு கருவி வைத்திருக்கிறோம், பருப்பை அளப்பதற்கு கருவி வைத்திருக்கிறோம், துணியை அளப்பதற்கு கருவி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் அளப்பதற்கு எப்படி ஒவ்வொரு கருவிகளை வைத்திருக்கிறோமோ அதே போல மனிதனின் உடலில் ஏற்படக்கூடிய வலியை அளப்பதற்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் டால் என்ற கருவி. ஒரு அடி அடித்துவிட்டு அந்த டால் என்ற கருவியை கையிலே பொருத்தி பார்த்தால் நமது உடலில் எந்த அளவிற்கு அது வலியை தந்திருக்கிறது என்பதனை அந்த கருவி காட்டிவிடும். அப்படிப்பட்ட கருவியின் வழியாக அளந்து சொல்கிறார்கள், ஒரு மனிதன், நல்ல திடகாத்திரமான மனிதன், நல்ல பலம் கொண்ட ஒரு ஆண்மகன், அவனது உடம்பில் 20 டால் அளவிற்கு வேதனை செய்யப்பட்டால் அந்த வேதனையை தாங்கிக் கொள்வான். 40 டால் அளவிற்கு வேதனை செய்யப்பட்டால் 40ஐயும் தாங்கிக் கொள்வான். ஏன் 60 டால் அளவிற்கு வேதனை செய்யப்பட்டால் அந்த 60ஐயும் தாங்கிக் கொள்வான். 60ஐ தாண்டி 61 டால் அளவிற்கு வேதனை கொடுக்கப்பட்டால் அவன் எத்தனை திடகாத்திரமான மனிதனாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆணவகன் போட்டிகளில் பங்கெடுத்தவனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் அதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியாமல் மரணத்தை தழுவி விடுவான். இதுதான் மனிதனுடைய தாங்கும் சக்தியினுடைய கடைசி எல்லை. டால் என்ற அளவுகோலில் அளந்து பார்த்தால் 60 டாலை தாண்டுகிற பொழுது மனிதன் மரணத்தை சந்திப்பான். இது விஞ்ஞான உலகம் இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு உண்மை. இப்படி 60ஐ தாண்டினால் உயிர் வாழ இயலாது என்கிற கட்டத்திலே மனிதன் இருக்கிறான். அப்படித்தான் ஒரு ஆணும் இருக்கிறான், அப்படித்தான் ஒரு பெண்ணும் இருக்கிறாள். இன்னும் சொல்ல போனால் பலகீனமான ஒரு பெண் 60 டாலை கூட தாங்க மாட்டாள். 50 டாலிலே மரணத்தை தழுவி விடுவாள் சில பெண்கள், 40 டாலிலே சில பெண்கள் மரணத்தை தழுவி விடுவார்கள். அப்படியெல்லாம் தழுவுகிற தருணத்தில் ஒரு பெண் அவளது குழந்தையை பெற்றெடுக்கிற தருணத்திலே அவளது உடலில் ஏற்படக்கூடிய வலியின் அளவு தெரியுமா? விஞ்ஞானிகள் கருவியை பொருத்துகிறார்கள், அந்த கருவியின் முள் நகர்கிறது. நேரம் ஆக 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 குழந்தையை பெறுவதற்குரிய நேரம் நெருங்க 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 எப்படி நாம் ஓட்டுகிற வாகனத்திலே வேகம் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளே இருக்கிற மீட்டரிலே அதனுடைய அம்புக்குறி சுற்றி வளைய ஆரம்பிக்கிறதோ,
வேகம் கூட கூட 20, 30, 40, 50, 60 என்று அது தாவி செல்லுகிறதோ அதே போல குழந்தையை பெற்றெடுப்பதற்குரிய நேரம் நெருங்க நெருங்க அந்த கருவியின் முள்கள் நகர ஆரம்பிக்கிறது. 20 30, 40, 50, 60 என்று ஒரு கட்டத்திலே 70 நாளை தொட்டு 60 நாள் மனிதனின் தாங்கும் சக்தி. ஆனால் அவர் 70 நாளை தொட்டு தாங்க முடியாத வேதனையை தாங்கி அதற்குத்தான் நாம் பேர் வைத்திருக்கிறோம் மரணத்தின் வாசல் படியை தொட்டு திரும்புகிறார். வேற சொல்றதுக்கு வழியே இல்லை, அதை விவரிக்கவே இயலாது. அப்படிப்பட்ட விவரத்திற்கு அப்பாற்பட்ட வேதனையை அனுபவித்து இந்த உலகத்திலே நமது வாரிசை அவளது வாரிசை என்று கூட சமூகம் ஒத்துக்கொள்ளவில்லை. பிள்ளையை பெற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு பிள்ளை யாருடைய வாரிசுன்னு கேட்பாங்க. பள்ளிக்கூடத்தில் யாருடைய இன்சியல் பெயரா போடப்படும்? தாயுடைய பெயரா, தந்தையுடைய பெயரா? தந்தைக்குத்தான் அந்த பிள்ளை வாரிசாக சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறான். நம்முடைய வாரிசை, ஆண்களின் வாரிசை பெற்றுத் தருகிற அந்த பெண் அப்படி சிரமத்தை மேற்கொள்ளுகிறாளே, அவ்வளவு சிரமத்தை அனுபவிக்கிற பெண்ணிடத்திலே போய் உன்னை நான் திருமணம் முடிக்கப் போகிறேன், உன்னிடத்திலே நான் இன்பம் அனுபவிக்கப் போகிறேன், உன் மூலமாக எனது வாரிசை உலகத்திலே பெற்றுக்கொள்ளப் போகிறேன், என்னை ஆண்மகன் என்று நிரூபிக்கப் போகிறேன், அப்படிப்பட்ட நன்மைகளை நான் பெறுவதற்காக நீ காசு கொடு என்று கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? இதை திரும்ப திரும்ப கேட்டோம், ஊர் ஊராக கேட்டோம், மாவட்டம் மாவட்டமாக பொதுக்கூட்டம் நடத்தி கேட்டோம், இளைஞர்களை தட்டி எழுப்பினோம், அவர்களுடைய சிந்தனைகளை உசுப்பினோம். விளைவு என்ன? இந்த 20-25 ஆண்டு கால பிரச்சாரத்தின் விளைவு ஒவ்வொரு ஊரிலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று உறுதி எடுக்கிறார்கள். இதோ இந்த மேடையிலே உங்களுக்கு சாட்சி. எத்தனை இளைஞர்கள் தோன்றினார்கள்? அத்தனை பேரும் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள். வேறு யாரையும் சாட்சியாக்கல. உட்கார்ந்திருக்கிற உங்களை சாட்சியா வைக்கிற, அம்மா பட்டினம் ஜமாத்தாக்களை சாட்சியாக்கல, காவலுக்கு வந்திருக்கிற காவல்துறையை சாட்சியாக்கல, கவனிக்க வந்திருக்கிற தாசில்தாரை சாட்சியாக்கல, அகில உலகத்தையும் பார்த்து பராமரித்துக் கொண்டிருக்கிற சர்வ ரட்சகனாகிய அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்கள் மத்தியிலே கோஷம் எழுப்பினார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள், நாங்கள் எங்கள் திருமணத்தின் பொழுது வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சொன்னார்களே, இது நாங்கள் செய்த தவறா? இது இந்த சமூகத்திற்கு நாங்கள் செய்த குற்றமா? இதை சொல்வதற்கு தடை ஏற்படுத்துவீர்களா? இதை சொன்னால் உங்களை உள்ள ஒத்துக்கொள்ளாதா? இதை சொல்வதை பார்த்து தீவிரவாதிகள் என்று மிரட்டுவீர்களா? காவல்துறையிலே முட்டுக்கட்டையினை ஏற்படுத்துவீர்களா? யோசிக்க வேண்டாம். எத்தனை ஆயிரக்கணக்கான ஒரு ஊர்ல ஒரு கூட்டத்தில் இத்தனை இளைஞர்கள், 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஊர் ஊரா கூட்டம் போட்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய பட்டி வெட்டிகள் அனைத்திலும் கால் பதித்திருக்கிறோம். கிராமம் கிராமமாக பயணம் செய்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன லாபம்? இதுல எங்களுக்கு தனிப்பட்ட லாபம் ஆதாயம் உண்டா? இங்கே வந்து கூட்டத்தில் வரதட்சணை வாங்காத ஒரு சமூகத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி உரை நிகழ்த்தி விட்டால் ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு பணம் தருவார்களா? மற்ற மற்ற ஜமாத்துகளில் பேசுவதற்கு பணம் பேரம் பேசப்படுகிறது. ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட 5000 ரூபாய், 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா தான் மேடையில் அதற்குமார்கள் இருக்கிற சமூகத்திற்கு மத்தியில நாங்கள் பேசுகிற பேச்சுக்காக என்றைக்காவது கூலி வாங்கினோமா? காசு கேட்டோமா? உலக ஆதாயத்தை அனுபவித்தோமா? இப்படி சமூக நன்மையை நாடி நாங்கள் செய்த காரியம் இதுதானே? இது மாத்திரமா? எத்தனை சமூக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம். வரதட்சணைக்கு எதிராக களத்திலே இறங்கியதை போன்று மக்கள் பெறுகிற ஒவ்வொரு துன்பத்தையும் கவனிக்கிறோம். மற்ற எந்த சமுதாயமும் இந்த தேசத்திலே கஷ்டப்படாத அளவிற்கு நம்முடைய சமுதாயம் பொருளாதாரத்திலே பின்னங்கி கிடக்கிறது, படிப்பறிவிலே பின்னங்கி கிடக்கிறது. சில ஊர்களில் அல்லாஹ் செல்வ செழிப்பை கொடுத்திருக்கலாம். அம்மா பட்டணத்தில் இருக்கிறவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்காம இருக்கலாம். லட்ச லட்சமா அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தை தாண்டி இருக்கிற இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலே முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமை என்ன? 5க்கும் 10க்கும் லாட்டரி இருக்கிற கேவலமான சூழ்நிலை. 1000 ரூபாய்க்கு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அதிகாலை நேரத்திலே கந்துவெட்டி காரணத்திலே போய் நின்று கொண்டு 1000 ரூபாய்க்கு பதிலாக 800 ரூபாயை கடன் வாங்கி
மாலையிலே வியாபாரம் முடித்துவிட்டு வெங்காயத்தை வாங்கி, தக்காளியை வாங்கி, கத்தரிக்காயை வாங்கி பிளாட்பாரத்தில் போட்டு வியாபாரம் செய்துவிட்டு அன்றைக்கு கிடைத்த லாபம் 250 ரூபாய் என்றால் 200 ரூபாயை வட்டி கடைக்காரனுக்கு வட்டியை செலுத்திவிட்டு நாள் முழுக்கப்பட்ட கஷ்டத்தின் விளைவாக 50 ரூபாயை, 25 ரூபாயை, 75 ரூபாயை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய அவலமான சூழ்நிலை இந்த சமூகத்திலே இருக்கிறதே. சமூகத்தின் தலைவர்களே, ஜமாத்து பெரியவர்களே, ஆளும் உலமாக்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாராவது இதற்கு எதிராக கிளம்புகிறார்களா? இந்த நிகழ்ச்சியை தடுப்பதற்காக வேண்டி ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனை முஸ்லீம்கள் காவல்துறையினத்திலே போய் நின்று பேசி பார்த்தீர்கள். பிறகு வருவாய்த்துறையை நோக்கி உங்களுடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டது. அதனை தாண்டி இரண்டிலேயும் இறைவன் தோல்வியை தந்ததற்கு பிறகு இன்று காலையிலே சென்று மதுரை உயர் நீதிமன்றத்திலே சென்று நீதிமன்றத்தின் வழியாகவாவது இந்த கூட்டத்தை தடுத்து விட வேண்டும் என்று ஸ்டேக்காக ஆர்டருக்காக காத்து கிடந்தீர்களே. இத்தனை முயற்சிகளை, இதற்காக செலவிட்ட இத்தனை ஆயிரங்களை சமூகத்திலே அடித்தட்டு மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக செலவிட்டீர்களா? அதற்காக திட்டம் தீட்டினீர்களா? நாங்கள் திட்டம் தீட்டினோம். ஒவ்வொரு ஊரிலும் வட்டி இல்லா கடனுதவி திட்டத்தை ஆரம்பித்தோம். பைத்துல் மால்களை ஆரம்பித்து நடத்திக் கொண்டிருக்கிறோம். கஷ்டப்படுகிற ஏழை மக்களுக்கு 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் என்று சொல்லி எங்களின் சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு வட்டியிலிருந்து சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு முயற்சித்தோமே. இது நாங்கள் செய்த பாவமா? இது இஸ்லாத்திற்கு எதிரானதா? இது சரியத்திற்கு முரணானதா? யோசித்து பார்க்க மாட்டீர்களா? ஒரு காலத்தில் மார்க்க பிரச்சாரம் என்று சொன்னால் அவருடைய நிலைமை என்ன? 15 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு மார்க்க பிரச்சார கூட்டங்கள் நடைபெறும். மீலாது விழா நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். மீலாது விழாக்கள் எப்படி? மதரசாக்களிலே படிக்கக்கூடிய மக்தபு மாணவ மாணவிகள் பேச்சு போட்டி நடக்கும், கிராத்து போட்டி நடக்கும், வினாவிடை நடக்கும். அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர் கூட்டத்தில் அமர்ந்திருப்பார்கள். அதற்கு பிறகு மார்க்க உரை நிகழ்த்துவதற்காக சிறப்பு பேச்சாளர் அழைக்கப்பட்டிருப்பார். சிறப்பு பேச்சாளரின் பேச்சை கேட்பதற்கு, மார்க்க சொற்பொழிவுகளை கேட்பதற்கு எத்தனை பேர் கூடியிருப்பார்கள்? கூடியிருக்கிறவர்கள் யார் கூடியிருப்பார்கள்? வயது முதிர்ந்தவர்கள், 70 வயது, 60 வயது, வீடு போங்குது, காடு வாங்குதுன்னு வேற வீட்டில் உட்கார்ந்து இருக்க வழி இல்லாமல் நேரப்போக்கிற்காக வேண்டி கலாக்காலட்சேபம் கேட்க போனவர்களை போன்று ஒரு சின்னஞ்சிறு கூட்டம், வயது முதிர்ந்த முதியோர்களுடைய கூட்டம் பயானை கேட்பதற்காக கூடியிருந்த காலம் தானே 20 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? அல்லாஹ் அருள் புரிந்தான். இந்த ஏகத்துவ இயக்கத்தை இந்த மண்ணிலே வேறுவிட செய்தான். விளைவு ஆயிரக்கணக்கான மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், வாலிபர்கள் என எந்த வேதமும் இல்லாமல் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த அங்கத்தினர்களும் ஆயிரக்கணக்கிலே திரள்கிற ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினாரே. இது இறைவன் செய்த அருள் இல்லையா? இது எங்களின் பிரச்சாரத்தின் வழியாக இறைவன் ஏற்படுத்திய மாற்றம் இல்லையா? யோசிக்க மாட்டீங்க. இது தப்பா? இது பாவமா? பள்ளிவாசல்களை பாருங்கள். பள்ளிவாசல்களில் தொழுகைக்கு செல்கிறவர்கள் யார்? 20 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலைமை என்ன? யார் தொழுவார்? பாங்கு சொல்லப்படும். பல பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்துகிற இமாமும் இக்காமத்து சொல்லக்கூடிய மோதினாரும் 2 பேரும் மாத்திரம் நின்று தொழுது கொண்டிருப்பார்கள். இன்னும் சில இடங்களில் வயது முதிர்ந்தவர்கள், 60, 70 கடந்தவர்கள் ஒரு 5-6 பேர் பள்ளிவாசலிலே தங்கி இருப்பார்கள். தொழுகைக்கு வருவார்கள். ஒரு வாலிபனை பார்க்க முடியுமா? ஒரு இளைஞனை பார்க்க முடியுமா? இன்றைக்கு நிலைமை என்ன? இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே வீரியத்தோடு எடுத்துச் சென்று நாளை மறுமையினுடைய நிகழ்வுகளை அவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்ததின் விளைவு ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் கட்டிடம் கட்டிடம் என்று விமர்சிக்கிறீர்களே, அது பள்ளிவாசல் இல்லை, வெறும் கட்டிடம் என்று. பள்ளிவாசலும் அல்லாஹ் வழங்குறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட கட்டிடத்துக்கு பேர் பள்ளிவாசல். எவ்வளவு பெரிய அறிவார்ந்தமான வாழத்துக்கு வைக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டு அது ஒரு கட்டிடம், ரோட்டுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம்,
அந்த கட்டிடத்திற்கு யாரும் செல்லாதீர்கள், நீங்க செல்லாதீங்கன்னு சொன்ன உடனே மக்கள் வராம போயிட்டார்களா? பள்ளிவாசல் வெறிச்சோடி கிடக்கிறதா? வந்து பாருங்கள், ஒவ்வொரு நேர தொழுகையிலும் எத்தனை இளைஞர்கள், எத்தனை வாலிபர்கள் அந்த பள்ளிவாசலில் 5 நேர தொழுகையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசிக்க மாட்டீர்களா? இது தவறா? தொழுகைக்கு வராமல் பள்ளிவாசலை நினைத்து கூட பார்க்காமல் பள்ளிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்றிருந்த முஸ்லிம் சமூகத்து வாலிபர்களை பள்ளிவாசலின் பால் திருப்பி விட்டோமே, இது குற்றமா? சினிமா நடிகர்களுக்கு பின்னால் ரசிகர் மன்றங்களை வைத்துக் கொண்டு விஜய் ரசிகர் மன்றம், ரஜினி ரசிகர் மன்றம் என்று திரிந்தவர்களை அந்த கூத்தாடிகளிடமிருந்து பிரித்தெடுத்து நம்மால் ரசிக்கப்பட வேண்டிய தூதர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை புரிய வைத்து ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறையை ஆதாரமாக ஏற்று செயல்படக்கூடிய வாலிபர்களை உருவாக்கினோமே, இது தவறா? பல முதியவர்களே தாடி வைக்க தயங்குகிறார்கள். ஆனால் இந்த ஜமாத்தில் நிலைமை என்ன? ஒப்பிட்டு பாருங்க. அந்த ஜமாத்துகளில் மற்ற இடங்களில் பள்ளிவாசல்களின் தலைவர்களாக இருக்கிறார்கள், முத்தவல்லிகளாக இருக்கிறார்கள், முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்கள். மழு என சேவிங் செய்து கொண்டு ஜமாத்தில் பஞ்சாயத்து பேசாம இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை நேசிக்கிற ஒரு மனிதன் சேவிங் செய்வானா? தாடி வளர்க்காமல் இருப்பாரா? நபிகள் நாயகத்துடைய சுன்னத்து காலிபுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யுங்கள். அவ்ஃபிருல் லிஹா வ அஹ்பு ஷவாரிப, மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளருங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே, அந்த போதனையை 50 வயது 60 வயதை தொட்டிருக்கிற பெரியவர்களே அசிங்கமாக இருக்கிறது என்று அதை பின்பற்ற தயங்குகிற தருணத்திலே சின்னஞ்சிறு பருவம், கணவன் மனைவியாக சந்தோஷமாக உலா வர வேண்டிய பருவம், அப்படிப்பட்ட ஆசை கனவுகள் நிறைந்திருக்கிற பருவத்து வாலிபன் முகத்திலே தாடி வைத்துக் கொண்டு திரிகிறாரே, காரணம் என்ன? சோகமா? காதல் தோல்வியா? வேறு எந்த கன்றாவியா? எதற்கு அந்த தாடி? அல்லாஹ்வின் தூதர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி மக்களின் பார்வையில் அது அசிங்கமாக தோன்றினாலும் சரி, சமூகத்தின் பார்வையிலே அது அருவருப்பாக தோன்றினாலும் சரி, அல்லாஹ்வின் தூதரின் வழிமுறையை பின்பற்றுவேன் என்று தாடி வைக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறோமே, இது தவறா? இதைத்தான் நாங்கள் செஞ்சோம். அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ அதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தோம். இதை சொல்வதற்காக வேண்டி சொல்ல விடாமல் தடுக்கிறீர்கள். காலையிலிருந்து மதியத்திலிருந்து, காலையில் அவங்களுடைய நினைவு வேறு, எப்படியும் மதியத்திற்குள்ள நமக்கு ஸ்டே ஆர்டர் கிடைத்துவிடும், கூட்டம் தடைபட்டுவிடும் என்று மதுரையிலே காத்து கிடந்தவர்களுக்கு மதிய நேரத்திலே தலையிலே இடி வந்து இறங்கியது. அவர்களின் கோரிக்கை மனு புறக்கணிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கூட்டம் நடந்தே தீரும் என்ற முடிவுக்கு வந்ததற்கு பிறகு கூட்டத்தை பிசுபிசுக்க செய்ய வழி என்ன? மக்களை செல்ல விடாமல் தடுத்து விட்டால், மக்கள் யாரும் கலந்து கொள்ளாமல் இருந்து விட்டால் கூட்டம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று சொல்லி மைக்கை போட்டுக்கொண்டு, ஒளிபெருக்கியை போட்டுக்கொண்டு திரும்ப 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 மதியத்திலிருந்து இந்த நிமிடம் வரை போகாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தீர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய எச்சரிக்கைக்கு மக்கள் கொடுக்கிற மதிப்பு என்ன என்பதை இந்த கூட்டத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பிறகு எச்சரிப்பீர்களா? நம்ம சொன்னா ஒருத்தன் கேட்டாம சொல்லணும். சொல்லி சொல்லி பார்க்கிறோம், ஒரு பையனும் கேட்க மாட்டேங்க. பிறகு சொல்லி என்ன புண்ணியம்? யோசிக்கணுமா இல்லையா? இவ்வளவு மதியத்திலிருந்து கத்துனீங்களே, மைக்க போட்டு அலறிச்ச, அதற்கு என்ன பதில்? மக்கள் கொடுத்த மதிப்பு என்ன? இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டாங்க. இன்னும் பல பேர் லெவல் என்ன தெரியுமா? இந்த கூட்டம் நடக்கிறது தெரியாதவங்க அதுல அல்லாஹ் ஒரு அருளைத்தான் செய்திருக்கிறான். என்னமோ அறிவிப்பு செய்யறாங்க, எங்கேயோ போகக்கூடாதுங்கிறாங்களே, என்ன போகக்கூடாதா? விவரத்தை கேளு. தௌஜமாத்து கூட்டம் நடக்கிறாங்களே, அங்க போ. அப்படியா? அப்ப கிளம்பு. அவர்கள் போகக்கூடாது என்று சொன்ன வார்த்தையை கேட்டுவிட்டு அப்ப நம்ம போகத்தான் செய்யணும் என்று மக்கள் நேரு உள்டாவாக உங்களின் வார்த்தையை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் யோசிக்கணும், லெவல் என்ன? ஏன் மக்கள் இப்படி வர்றாங்க?
இங்க என்ன நடிகர்களா, மக்களுக்கு அறிமுகமான கூத்தாடிகளா, வேறு ஏனும் அரசியல் தலைவர்களா, மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய தனிநபர் துதிபாடல்களா? இதனால இந்த கூட்டம், யாரை பார்க்க இந்த கூட்டம்? அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இந்த கூட்டம். வேற எந்த நோக்கமும் இல்லை. இங்கே ரசூலுடைய போதனைகள் சொல்லப்படும், திருமறை குர்ஆனுடைய விளக்கங்கள் கற்றுத்தரப்படும், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கருத்துக்கள் நமது உள்ளத்திலே பதிய வைக்கப்படும் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமாவது இதற்கு கற்பிக்க இயலுமா? போகாதீர்கள், போனால் ஊர் விலைக்கு வைப்போம் என்று சொல்கிறீர்களே, வையுங்க. நீங்க ஊர் விலைக்கு வச்சா என்ன நடக்கும்? அதனுடைய ரிசல்ட் என்ன? ஊர் விலைக்கு வச்சா கல்யாணத்துக்கு தஸ்தர் தர மாட்டீங்க, அதானே? நீங்க கல்யாணத்துக்கு தஸ்தர் தராட்டி கல்யாணம் நடக்காதா? தமிழ்ல சொல்லுவாங்களே, சீப்பத்துக்கு ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடலாம் கனவு வாம்பாங்க என்று. அந்த கதையில நீங்க தப்தர் தரவில்லை என்று சொன்னால் திருமணம் நின்று விடுமா? எங்களுக்கு தப்தர் அடிக்க தெரியாது, எங்களுக்கு தப்தர் இல்ல. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வைத்திருக்கிற தப்தரை விட அரசாங்கத்தின் பார்வையில் அங்கீகாரம் பெற்ற ஒருபடி மேலே இருக்கிற தப்தரை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி? நாங்க பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. 2003ஆம் ஆண்டு 333வது சங்க பதிவாக பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. உங்களுக்கு பதிவு உண்டா? உங்க சர்டிபிகேட்டையும் கொண்டு போய் கொடுங்க. பதிவு செய்யப்பட்ட எங்கள் அமைப்பின் சர்டிபிகேட்டையும் கொண்டு போய் அரசாங்கத்திலே தாக்கல் செய்யுங்கள். இரண்டுக்கும் இடையிலே எதற்கு மதிப்பு வழங்கப்படும் அதிகம்? அரசாங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட பதிவேட்டிற்கு மதிப்பு அதிகமா? எந்த பதிவும் செய்யப்படாத அமைப்புக்கு மதிப்பு அதிகமா? தாராளமா வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க உங்களுக்குள்ள தஸ்தரை வைத்துக் கொண்டு எங்களுக்கு அந்த திருமணத்தை செய்யாம இருக்கிறதா நல்லது. ஏன்னா கல்யாணம் வந்து உட்கார்ந்தா அவர் சொல்லி காட்டினது மாதிரி அல்லாஹ் அள்ளிக்குத்து பேணுமான்னு போடுவீங்க. எதுக்கு அந்த துவா? அல்லாஹ்விடத்துல தீமையை பெறதுக்கா, மறுமையில தண்டனை பெறதுக்கா? தேவையில்லை. குத்துபாங்கிற பேர்ல மந்திரம் ஓதினீங்க, தேவையில்லை. அதற்கு கை மடக்கு கால் மடக்கு கொடுக்கணும், தேவையில்லை. தேங்காய் வெத்தலை பாக்கி ஒரு பஞ்சாயத்து செலவில்லை. நீங்களே வச்சுக்கீங்க, நாங்க திருமணத்தை பண்ணிட்டு போறோம். அதை தாண்டி பல ஊர்களில் என்ன செய்வார்கள்? திருமணத்துக்கு தரமாட்டோம், அதே மாதிரி உங்களுக்கு கபரிஸ்தான்ல இடம் தரமாட்டோம். கபரிஸ்தான்ல இடம் தரலன்னா இடம் தரவில்லை என்று சொல்கிறார்களே, கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். இடம் தர மறுத்தால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் பொழுது அவர்களை நாங்கள் இந்த பகுதியில் அடக்கம் செய்ய மாட்டோம் என்று சொல்வது சட்டத்தின் பார்வையிலே, இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் பார்வையிலே மகா குற்றம். அது ஏன்? இறந்து விட்ட உடல் என்பது அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்து. அரசாங்கம் பாதுகாக்கணும். அதை பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிற விதத்தில், அதை டேமேஜ் செய்கிற விதத்தில் யாரேனும் நடந்து கொண்டால் அவர்கள் மீது சட்டம் பாயும், தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். பல ஊர்களில் எப்படி சொன்னார்கள், செய்தார்கள். இறுதியிலே தோற்று போய் அரசாங்க ராஜ மரியாதையோடு சம்பந்தப்பட்ட ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட வரலாறு தமிழகத்தில் அதிகம் உண்டு. எல்லாத்தையும் இவ்வளவு வேலைகளையும் செஞ்சு எங்களுடைய இந்த பிரச்சாரத்தை நீங்க தடுக்க நினைக்கிறீங்களே, சொல்லிக் கொள்கிறோம், தடுங்கள். எவ்வளவு உங்களால் முடியுமோ அத்தனை சக்திகளையும் பிரயோகப்படுத்தி அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டு இந்த வேலைகளை, இந்த பிரச்சாரத்தை நீங்கள் தடுக்க நினைத்தாலும் இன்ஷா அல்லாஹ் எங்களின் உடலிலே உயிர் இருக்கும் மாத்திரம், ரத்தம் சுழண்டு கொண்டிருக்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு இடையூறு ஏற்பட்டாலும், எந்த சிக்கல்கள் கஷ்டங்கள் வழங்கப்பட்டாலும் அத்தனை கஷ்டங்களையும் முறியடித்து இறுதி வரை இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அடித்தாலும் செய்வோம், உங்களை நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம். ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேர் ஏற்கனவே இந்த கொள்கையை எதிர்த்தவர்கள் தான், உங்களை போன்ற திட்டம் தீட்டியவர்கள் தான், கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்தவர்கள் தான். எதனால் தடுத்தார்கள்? அவர்களுக்கு தவறாக சொல்லப்பட்டது, அதனால் தடுத்தார்கள். வேணுமென்று தடுக்கல.
இவங்க இஸ்லாத்துல குழப்பம் விளைவிக்க வந்திருக்கிறார்கள் என்று மார்க்க அறிஞர்கள் எங்களை பற்றி அவர்களுக்கு தப்பாக சொல்லிக் கொடுத்தார்கள். இஸ்லாத்துல குழப்பம் விளைவிக்கிறாங்களா? பல ஊர்கள்ல எந்த அளவுக்கு ஆலிம்சாக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்களா, நம்ம இஸ்லாத்துல இருந்து முஸ்லிம்களை காபிராக மாத்துறதுக்கு, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய கூட்டம் என்றெல்லாம் மார்க்க அறிஞர்கள் நம்மை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தை மதிக்கக்கூடியவன், விரும்பக்கூடியவன், நேசிக்கக்கூடியவன் அதை சகித்துக் கொள்வானா? அந்த அடிப்படையில் தான் நீங்களும் எதிர்க்கிறீர்கள். வேண்டுமென்று எதிர்க்கல, தெரிந்து கொண்டு எதிர்க்கல. உங்களுக்கு உங்களுடைய மார்க்க அறிஞர்கள் எங்களை பற்றி, எங்களின் பிரச்சாரத்தை பற்றி தவறாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சாரத்தை நீங்களும் செவிமடுப்பீர்கள், அவருடைய உண்மையை புரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு எதிர்ப்பு நிறைந்த ஜமாத்தாக இருக்கிற இந்த அம்மாபட்டினம் ஜமாத் விரல் விட்டு எண்ணக்கூடிய வெகு சில நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் ஏகத்துவ கோட்டையாக மாறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணிலே ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறார்கள். எப்படியெல்லாம் எதிர்ப்பு பாருங்கள், தலைப்பிற்குள்ளே வருகிறது. மக்கத்து மண்ணிலே ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறார்கள். கொஞ்ச நெஞ்சமா எதிர்ப்பு, கொஞ்ச நெஞ்சமா அவர்களுக்கு கஷ்டங்கள். அந்த ஊரிலே வாழ முடியாத அளவிற்கு சிரமப்படுத்தப்படுகிறார்கள். இறைவனின் ஆணையோடு மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள் துரத்தி அடிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஊரிலே வாழ முடியாமல் உயிர் பறிக்கக்கூடிய கடைசி சூழலுக்கு தள்ளப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து பிரச்சாரம் செய்த 13 ஆண்டு காலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தா ரொம்ப அற்ப சொற்பமா இருக்கிறது. ஒரு 200 பேர், ஒரு 300 பேர். எத்தனை வருஷம்? 13 வருஷ பிரச்சாரத்தின் விளைவு அவ்வளவுதான் ரிசல்ட். அங்க இருந்து கிளம்பி போயாச்சு. மதீனாவில் போய் 8 ஆண்டுகள் அங்க பிரச்சாரம் பண்றாங்க. அங்குள்ள மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே ஒரு அரசாங்கம் உருவாகிறது. ஒரு பெரிய தேசத்தை ஆளுகிற ஜனாதிபதியாக நபிகள் நாயகம் உருவெடுக்கிறார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மதீனாவிலிருந்து மீண்டும் மக்காவிற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். எப்படிப்பட்ட பிரவேசம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவிலிருந்து வெளியேறுகிற பொழுது அல்லாஹ்வின் ஆலயமான காபாவிலே ஒரு 2 ரக்காத்து தொழுதுவிட்டு இறுதியாக இறைவனின் ஆலயத்திலே தனது நெற்றியை கொண்டு வைத்து சஜ்தா செய்துவிட்டு பள்ளியை விட்டு வெளியேறுவோம் என்று முயற்சித்த நபி அவர்களுக்கு அங்கே தொழுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தொழக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. பள்ளிக்குள்ளே நுழைய முடியாமல் தடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மக்காவிற்கு வருகிறார்கள். எப்படி? மக்காவினுடைய சாவி நபிகள் நாயகத்தின் கரத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கையில சாவி, தடுக்கிற யாரும் இல்ல. நீங்க விரும்பினதான் இங்க சட்டம். உள்ளே நுழைந்து அங்கிருக்கிற கற்சிலைகளை எல்லாம் உடைத்து தகர்த்து வெளியேற்றிவிட்டு இறைவனை அங்கே தொழுது விட்டு வெளியேறுகிறார்கள். எத்தனை வருஷம்? 8 வருஷத்தில் ஏற்பட்ட மாற்றம் இல்லையா? அதே போன்ற மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த அம்மா பட்டினத்திலும் நாங்கள் எதிர்பார்த்து தான் காத்திருக்கிறோம். எனவே நீங்கள் அடித்தாலும் உதைத்தாலும் ஊர் விளக்கினாலும் சந்தூக்கு தர மாட்டேன் என்று வாதம் செய்தாலும் தஸ்தரிலே பதிய மாட்டோம் என்று புறக்கணித்தாலும் கடைகளிலே சாமான் தர மாட்டோம் என்று எச்சரித்தாலும் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் என்ற தகவலை சம்பந்தப்பட்ட ஜமாத் மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குரிய தோழர்களே, இந்த ஏகத்துவம் என்று எங்களுக்கு தெரியும். ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு நாங்கள் நிக்கிறோம் தெரியுமா? ஏகத்துவத்தை வளர்க்கிறதா இருந்தா எதிர்ப்பை சந்திச்சா தான் வளர்க்க முடியும். அது எங்களுக்கு பாடம். அது பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப பாடத்திலே கற்றுக் கொடுக்கிற பாடத்தை போன்று ஏகத்துவவாதிகளின் அரிச்சுவடு என்ன தெரியுமா? ஏகத்துவத்தை பின்பற்ற நினைத்தால் சிரமங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும். அது எந்த ரூபத்திலும் வரும். நீ நினைத்து பார்க்க முடியாத விதத்திலே வரும்.
அத்தனைகளையும் தாங்கிக் கொண்டால்தான் நீ இந்த ஏகத்துவத்திலே நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நபிகள் நாயகங்களுக்கு பாடம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய வரலாறே அதற்கு ஒரு சான்று. ஏகத்துவம் எப்ப வளரும்? எதிர்ப்பை சந்தித்து சந்தித்துத்தான் ஏகத்துவம் வளரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் மக்காவில் ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய சூழ்நிலையில எப்படிப்பட்ட வாழ்க்கை? அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை வார்த்தையில சொல்லவே இயலாது. அந்த சமூகம் அவங்களுடைய சொந்த பேரை மறந்து விட்டு பட்ட பேர் வச்சு அவர்களை அழைக்கிறது. நம்ம கூட பட்ட பேர்ல கூப்பிடுவோம். எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? நல்ல அழகான பேர் வச்சிருப்பாங்க, அவருக்கு அசிங்கமான ஒரு பட்ட பேரை சூட்டி அழைப்போம். அதையும் பட்ட பேர் வச்சிருப்போம் ஊருக்குள்ள. ஆனா நபிகள் நாயகத்தினுடைய பேர் முகம்மது. முகம்மது என்ற பெயருடைய நபிகள் நாயகத்தை மக்கத்து மக்கள் எப்படி பேர் சொல்லி அழைப்பாங்க? அஸ்ஸாதிக்கு, அல் அமீன், உண்மை பேசுகிறவரே, நம்பிக்கைக்கு உரியவரே. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இது மாதிரி யாரையாவது நற்பெயரை சொல்லி பட்ட பெயரா கூப்பிட முடியுமா? அவருடைய நல்ல பண்பை பத்தி சொல்ல முடியுமானா நல்லவரா இருந்தா கூட சமூகம் ஏத்துக்காது, சம்பந்தப்பட்டவர் ஏத்துக்க மாட்டார். ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், யோக்கியமானவர் வர்றாரு, வாங்க யோக்கியரா அப்படின்னா என்ன கிண்டல் பண்றியான்னு கேட்போம். ஒரு யோக்கியமானவனை பார்த்து வாங்க யோக்கியரேன்னு கூப்பிட்டா சம்பந்தப்பட்டவனை ஜீர்ணிக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்ன? அந்த மக்கள் அவர்களை பார்த்து நம்பிக்கைக்குரியவரே, உண்மை பேசுகிறவரே என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே நற்பெயர் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தூதராக தேர்வு செய்கிறான். 40வது வயசு தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மட்டும்தான் தூதர், அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும், அவ்வளவுதான். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அவருடைய குடும்பத்தாருக்கு சொல்லுமாறு கட்டளையிட்டார். பிறகு அவருடைய ஊர்க்காரர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். பிறகு அந்த ஊரை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன் பிறகு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்ல வேண்டும் என்று இறுதியிலே தான் நபிகள் நாயகத்திற்கு கட்டளை வந்தது. அப்ப அந்த குடும்பத்தாருக்கு ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்ற கட்டம் வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை எல்லாம் அழைக்கிறாங்க. மக்காவில் இருக்கிற சஃபா என்ற மலையின் மீது ஏறி நின்று கொண்டு ஒவ்வொரு குடும்பத்து உறுப்பினருடைய பெயரையும் சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க. பனு ஹாஷிமுடைய குடும்பத்தாரே, அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாரே, என்னுடைய மாமியே, சித்தப்பாவே, பெரியப்பாவே என்று ஒவ்வொருவரையாக அழைக்கிறார். நபிகள் நாயகத்தின் அழைப்பை கேட்டு அத்தனை பேரும் வந்து கூடி விடுகிறார்கள். கூடினால் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மக்கள் எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், நான் நின்று கொண்டிருக்கிற இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை அழிப்பதற்கு ஒரு குதிரைப்படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? எல்லாரும் கோரசா பதில் சொன்னாங்க, பலா மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம், எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம்புவோம். நீங்கள் சொல்லிய மறுநிமிடத்தில் நீங்கள் சொன்னது உண்மையா பொய்யா என்று ஆய்வு செய்யாமல் நீங்கள் சொன்னாலே நாங்கள் நம்புவோம் என்று கூடியிருக்கிற மொத்த குடும்பத்தாரும் பதிலளிக்கிறார்கள். எப்படி, எந்த அடிப்படையில் இந்த பதில் வந்துச்சு? அவங்களே விளக்குறாங்க. மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, உங்க வாயிலிருந்து நாங்க உண்மையை தவிர வேற எதையும் கேட்டதில்லையே, ஒரு நாள் கூட நீங்க பொய் சொன்னது இல்லையே. பொய்யே பேசாத ஒரு ஆள் ஒரு செய்தியை சொன்னா நாங்க எப்படி அதை சந்தேகப்படுவோம்? நீங்க சொல்றதை நாங்க 100% நம்புகிறோம் என்று மொத்த குடும்ப உறுப்பினர்களும் சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை வாங்கி கொண்டு அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியானால் உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன், மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, நம்மை எல்லாம் படைத்த இறைவன் நம்மை திரும்ப எழுப்புவான், நம்மை குறித்து விசாரணை செய்வான், அவரை மாத்திரம் நான் வணங்க வேண்டும். அந்த நாளை அஞ்சு அதற்காக இந்த வாழ்க்கையை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடமிருந்து சொல்லப்பட்ட ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே சொல்லுகிறார்கள். உலகத்திலேயே தன்னுடைய நேர்மையை எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்த ஒரே மனிதராக நபிகள் நாயகம் மாத்திரம்தான் இருப்பார்கள். எந்த ஒரு சீர்திருத்தவாதிக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையவே அமையாது. எவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்தால் ஆரம்பத்தில் சீர்திருத்தம் செய்வதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கை, பின்னால் உள்ள வாழ்க்கையில ரெண்டு வாழ்க்கை இருக்கும். முந்தைய வாழ்க்கையில கெட்டவராக இருந்திருப்பார்,
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னை திருத்தி கொண்டு நல்லவரா மாறி விடுவார். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய யதார்த்தமான நிகழ்வு. இப்ப நம்மளே பேசிக்கிட்டு இருக்கிறோம், கத்தம் ஓதாத, பாத்தியா ஓதாத, மௌலூது ஓதாத, மார்க்கெட்டை பிசினஸ் ஆக்காத சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில இருந்து இதே இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு பின்னால் போனா நானே பல வீட்டுல மௌலூது ஓதிருக்கிறேன், நானே பல வீட்டுல கத்தம் ஓதிருக்கிறேன், நானே பல வீட்டுல பாத்தியா ஓதிருக்கிறேன், 5க்கும் 10க்கும் கையெழுந்து நின்றிருக்கிறேன், 50 ரூபாய் கூட 50 ரூபாய் போட்டு தந்தா பல்ல காட்டி இருக்கிறேன். எப்போ? இதுவெல்லாம் சரி என்பதை புரிவதற்கு முன்னால், இதுதான் அல்லாஹ்வுடைய வழி என்பதை தெரிவதற்கு முன்னால். தெரிஞ்சதுக்கு பிறகு இப்ப என்ன நிலையிலே? ஆரம்பத்தில் தப்பு செஞ்சோம், அறியாமையில் இருந்தோம், மக்களை ஏமாத்தணும், மார்க்கத்தை வச்சு காசு சம்பாதிச்சோம், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும் என்ற அச்ச உணர்வு வந்ததற்கு பிறகு, இதுதான் சரியான வழி என்பதை புரிந்து கொண்டதற்கு பிறகு அதிலிருந்து விலகிக் கொண்டு மக்களை எல்லாம் அதன்பால் மீட்டெடுக்கிற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எந்த மனுஷனுக்கு இப்படிதான், எந்த ஒரு சீர்திருத்தவாதியா இருந்தாலும் கடந்த காலம் நிகழ்காலம் வேறு வேறாகத்தான் இருக்கும். அதான் தமிழ்ல ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, நதி மூலமும் பார்க்காத ரிஷி மூலமும் பார்க்காத. அது என்ன நதி மூலம்? ஒரு நதி ஓடுது, ஆறு ஓடுது, நீங்க குளிக்கணும்னு நினைக்கிறீங்களா? போய் ஆறு சுத்தமா இருந்தா குளிச்சுட்டு வந்துட வேண்டியதான். அதனுடைய மூலத்தை தேடி போனீங்கன்னு வச்சுக்குவோம், அந்த நதி எங்க இருந்து வருது, எத்தனை ஊரை கடந்து வருது, அந்த வரக்கூடிய வழியில என்னென்ன நடக்குது யோசிச்சு பார்த்தீங்கன்னா நதியில குளிக்கல. ஏன்? நிறைய கிராமங்களை கடந்து வரும். ஒரு கிராமத்துக்காரன் மாட்டை பூரா அங்கதான் கழுவுவான், ஒரு ஊர்ல எல்லாம் சாயப்பட்ட கழிவு அங்கதான் கரைச்சு விடுவாங்க, ஒரு ஊர்ல மனுஷ கழிவு எல்லாம் அந்த ஆத்துல தான் ஓடும். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நம்ம யோசிக்கிட்டு இருந்தோம் வச்சுக்குவோம், இந்த ஆத்திலே குளிக்க 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த ஊருக்கார எல்லா பேரும் மாட்டை கொண்டு உள்ள விட்டாயா, அப்ப குளிக்கல. தண்ணியை பார்த்து சுத்தமா இருந்தாலும் பயன்படுத்த முடியாது. அதனால தான் தமிழ்ல சொல்லுவாங்க, நதி மூலம் பார்க்காத, போறியா இருக்கிற இடத்துல தண்ணி சுத்தமா இருக்கா குளிச்சுட்டு வந்துரு. ரிஷி மூலம் பார்க்காத. ரிஷினா யாரு? சீர்திருத்தவாதி, பெரியவர்கள், புரட்சியாளர்கள், அவனுக்கு மூலத்தை தேடி போகாத. நீ ஆரம்பத்தில் எப்படி இருந்து அப்படி கேட்க கூடாது. ஆரம்பத்தில் எவனை எடுத்தாலும் கெட்டவனா இருந்திருப்பான், நான் அன்னைக்கு கெட்டவன்பா இன்னைக்கு நல்ல, அப்படிதான் சொல்லுவேன். எந்த நல்ல மனுஷனா இருந்தாலும் நான் பிறந்ததுல இருந்தே நல்லவன், நான் விவரம் தெரிஞ்சதிலிருந்தே நல்லவன் யாரும் சொல்ல இயல. அதற்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அவர்கள் பிறப்பு முதலே, விவரம் தெரிந்த பருவம் முதலே, இறை தூதராக மாறுவதற்கு முன்பே அவர்கள் நல்லவர்களாக இருந்து மக்கள் மத்தியிலே நற்பெயரை வாங்கி வைத்திருந்தார்கள். அதான் கேட்டவர்கள் மக்கள் என்ன மாதிரி சொல்றாங்க, உங்களுடைய வாயிலிருந்து உண்மையை தவிர வேறு எதையும் நாங்க கேட்டதில்லையே, பிறகு எப்படி நாங்க உங்க மேல சந்தேகப்படுவோம், நீங்க சொன்னா நாங்க நம்புவோம் என்று சொல்கிறார்கள். சொல்லி முடிச்ச உடனே இந்த ஏகத்துவ செய்தியை ரசூலுல்லாஹ் மக்கள் மத்தியில சொல்றாங்க. சொன்னா ரசூலுல்லாஹ் ஏகத்துவத்தை சொல்லி முடிக்க கூடவில்லை, அதற்குள்ளாக கீழே இருக்கிற கூட்டத்திலே இருந்து மண்ணை வாரி வீசுகிறார்கள். அபூ லஹப் என்ற நபிகள் நாயகத்துடைய பெரிய தந்தை மண்ணள்ளி வீசுகிறான். தப்பன் லக்க அலி ஹாதா ஜமாஅத்தனா, நாசமா போறவனே இதுக்குதான் எங்களை கூப்பிட்டியா? யாரு? அபூ லஹப். அபூ லஹப் யாரு? நபிகள் நாயகத்துடைய பெரியப்பா. எப்படிப்பட்ட பெரியப்பா? நபிகள் நாயகத்துக்கும் அபூ லஹபுக்கும் முன்னுரோதம் உண்டா? ஏற்கனவே பிரச்சனைகள் உண்டா? எந்த பிரச்சனையும் கிடையாது. நபிகள் நாயகம் பிறந்த நேரத்தில் அவர்களுடைய தந்தை உயிரோடு இல்லை. அபூ லஹபிற்கு செய்தி கிடைக்கிறது. அபூ லஹபுடைய அடிமை வந்து அந்த செய்தியை சொல்லுகிறார், உங்களின் சகோதரர் அப்துல்லாவுக்கு மகன் பிறந்து விட்டான், முகம்மது பிறந்திருக்கிறார் என்ற தகவலை அபூ லஹபுடைய அடிமை பெண் அபூ லஹபிடத்திலே வந்து சொல்லுகிறார். அபூ லஹபுக்கு சந்தோஷம் தாங்கல, என் தம்பிக்கு புள்ள பிறந்திருக்குது, முகம்மது பிறந்திருக்கிறான், நான் அந்த சந்தோஷத்தை எப்படியா வெளிப்படுத்தணுமே என்று சொல்லி யோசித்து பார்க்கிறான். அந்த செய்தியை கொண்டு வந்து சொன்ன அந்த அடிமை பெண்ணை பார்த்து சொல்லுகிறான், இந்த நல்ல செய்தியை எனக்கு சொன்னதற்காக உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்கிறான். அடிமைனா நம்ம காலத்தில் அடிமையை பத்தி யோசிச்சா சரியா புரிந்து கொள்ள இயலாது. நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் அடிமைகள் என்று சொன்னால் ஒரு ஆடு மாடுகளை போன்று சந்தையிலே கூவி கூவி விற்கப்படுகிறவர்கள். நல்ல திடகாத்திரமான அடிமைகளாக இருந்தால் அதிகபட்சமான காசு பணத்தை கொடுத்து வாங்க வேண்டும்.
இன்றைய மதிப்பின்படி சொல்வதாக இருந்தால் பல லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்தாலும் வாங்கப்படாத உயர்தரமான வாகனங்கள் இருக்கிறது. அது மாதிரி உயர்தரமான பொருளுக்கு சொந்தக்காரர் அந்த அடிமைகள். அப்படிப்பட்ட பல லட்சங்களுக்கு சொந்தமான ஒரு அடிமைய முகம்மது பிறந்த செய்தியை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அபூ லஹப் ஒரு நிமிடத்திலே சொல்லுகிறான், உன்னை நான் விடுதலை செய்கிறேன். விடுதலை செய்யறோம்னா அந்த 40-50 லட்சத்தை தர்மம் பண்றேன்னு அர்த்தம், நான் சும்மா தூக்கி கொடுக்கிறேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பாசம் வைத்தவன் அபூ லஹப். அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெரிய பாட்டனார், சின்ன வயசுல பாட்டனார் தான் எடுத்து வளர்க்கிறார், அப்பா இல்லாதனால. கொஞ்ச காலத்துல பாட்டனார் மரணிக்கக்கூடிய தருணம், பிள்ளைங்களை எல்லாம் கூட்டி வச்சு கேட்கிறார், முகம்மதுடைய தந்தை இல்ல, அப்துல்லா இல்ல, இவ்வளவு நாள் நான் உசுரோடு இருந்தேன், நான் அந்த முகம்மதை பார்த்துக்கிட்டேன், என்னுடைய கண்ணுக்கு பிறகு யார் இந்த பிள்ளையை எடுத்து வளர்க்க போறா என்று சொல்லி தனது பிள்ளைகளிடத்தில் அப்துல் முத்தலிப் கேட்கும் பொழுது இந்த அபூ லஹப் தன்னுடைய தந்தையிடத்திலே வாதம் செய்கிறார், எனது தம்பி மகனை என்னிடத்திலே ஒப்படையுங்கள், நான் அவனை வளர்ப்பேன், நான் அவனுக்கு கல்வி கொடுப்பேன், நான் அவனை பாதுகாப்பேன், நான் அவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி முஹம்மது நபி அவர்களை வளர்ப்பதற்காக சின்னஞ்சிறு பருவத்திலே தன்னுடைய தந்தையிடத்திலே சண்டையிட்டவன் இந்த அபூ லஹப். அப்ப ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேசிச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நேசத்திற்குரிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்பொழுது வெறுக்கிறான், மண்ணள்ளி வீசுகிறான், நாசமா போயிட்டு அவர்களை மீது சாபம் விடுகிறான். காரணம் என்ன? கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனையா? ரசூலுல்லாஹ் ஏதாவது பணத்தை வாங்கி மோசடி செய்தார்களா? வேறு ஏதேனும் தனிப்பட்ட முறையில் மான மரியாதைகளுக்கு குந்தகம் விளைவித்தார்களா? என்ன பிரச்சனை? ஏகத்துவத்தை சொன்னார்கள் என்ற ஒன்றை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகத்தை போன்று சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே வைத்து பார்க்கப்பட்டவர்களுக்கே இதுதான் நிலைமைன்னா, ஏகத்துவத்தை சொன்னா சொன்ன மறுநிமிடத்தில் தன்னுடைய சொந்தங்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், சமூகத்தவர்கள் அத்தனை பேருடைய எதிர்ப்பை நாம் சந்தித்துத்தான் தீர வேண்டும். அப்படி சந்திக்காம இந்த ஏகத்துவ பாதையில் நிக்கவே இயலாது. அதான் அல்லாஹ்வே குர்ஆன்ல கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சுவர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா ஏத்திக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாவ் வல்லர்ராவ் வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டதை போன்று நீங்கள் ஆட்டுவிக்கப்படாமலும் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? நீ சொர்க்கம் போகணும் என்றால் ஏகத்துவத்தில் இருக்கணும். ஏகத்துவத்தில் இருக்க வேண்டும் என்றால் எதிர்ப்புகளை சந்திச்சுதான் ஆகணும். எதிர்ப்பை சந்திக்காமல் இந்த ஏகத்துவத்தை நீ பின்பற்ற இயலாது. எதிர்ப்பை சந்திக்காமல் இந்த ஏகத்துவத்தை வளர்த்தெடுக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிற செய்தியை நாம பார்க்க முடிகிறது. இப்ப ஏகத்துவத்தில் இருந்த எதிர்ப்பு வரத்தான் செய்யும். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை டெவலப் பண்ணுகிறான். குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள்ல கஷ்டம் வரும், சிரமம் வரும், எதிர்ப்பு வரும். அதை ஒரு மனுஷன் தாங்கிக் கொள்வதற்கு என்னென்ன போதனைகள் உண்டோ, என்னென்ன அறிவுரைகளை சொல்லணுமோ அது மாதிரியான அறிவுரைகளை திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்லிக் கொண்டு இருக்கிறான். எந்த அளவிற்கு உங்களுக்கு எதிர்ப்பு வரும் என்றால் நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. இவரெல்லாம் நம்ம கூட தான் இருப்பாரு, என்ன வந்தாலும் சரி நம்மளை எதிர்க்க மாட்டாருன்னு சில பேரை பற்றி நீங்க நினைத்து வைத்திருப்பீர்கள். உங்கள் பக்கம் இருப்பதற்கு நியாயம் அதிகம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கூட உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். எப்படி? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒட்டுமொத்த சமூகமும் எதிர்க்கிறது. ரசூலுல்லாஹ் ஆளக்கூடிய காலத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், காஃபிர்கள் இருக்கிறார்கள், மஜூசிகள் இருக்கிறார்கள், கொள்கை ரீதியாக இப்படி ஏராளமான பிரிவினர்கள் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அத்தனை பேரும் எதிர்க்கிறார்கள். அதுல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, கிறிஸ்தவர்களும் அவர்களை பற்றிய இஸ்லாத்துடைய நிலைப்பாடு என்ன என்று பார்த்தால், கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை இஸ்லாமிய மார்க்கம் மிக உயர்வான இடத்தில் வைத்து பேசுகிறது. இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு கடவுள் இல்லை, ஆனால் கடவுளின் தூதர் அவர், இறைவனால் அனுப்பப்பட்ட இறைவனின் தூதர் அவர், அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் உருவானவர், தந்தை இல்லாமல் பிறந்தவர், அவருடைய தாய் பத்தினியானவர், அவளுக்கு கணவன் இல்லை என்று சொன்னாலும் இறைவனின் அருளால் தான் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயாரையும் பற்றி உயர்வான இடத்தை வைத்து பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதே நேரத்தில் இன்னொரு சமூகம் இருக்கிற யூதர்கள். யூதர்கள் இந்த இயேசுவை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்கு முயற்சிக்கிறாங்க. அவங்க அப்படியே சொல்லிக் கொண்டும் இருக்கிறாங்க, நாங்க இயேசுவை கொன்றோம், நாங்க தான் திட்டமிட்டு கொலை செய்தோம் என்று கூட சொல்லுகிறார்கள். அவருடைய தாய் மேரியை பற்றி அவதூறு சொல்லுகிறார்கள். அவங்க கெட்டு போன பெண்ணு, தப்பு செஞ்சுதான் இந்த இயேசுவை பெற்றெடுத்தார் என்று சொல்லி யூதர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயாராகிய மேரி மரியத்தையும் பற்றி அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்றாங்க. இப்ப யோசித்து பாருங்கள், கிறிஸ்தவர்கள் யார் பக்கம் சேர்ந்திருப்பதற்கு நியாயம் இருக்கிறது? கிறிஸ்தவர்களுடைய பார்வையில முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், யூதர்களும் இருக்கிறார்கள். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மதிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை உயர்வாக கருதுகிறார்கள். ஆனால் யூதர்கள் திட்டுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள், மேரி மரியத்தை விபச்சாரி என்று குற்றம் சுமத்துகிறார்கள். இப்பொழுது ஒரு பிரச்சனை வந்தா கிறிஸ்தவர்கள் எங்க நிக்கணும்? நியாயப்படி சிந்திச்சா முஸ்லிம்களோடு நிற்பதற்கு தான் அதிக நியாயம் இருக்கிறது. ஆனா எங்க நின்னாங்க? வரலாற்றை புரட்டினால் யூதர்களோடு சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை அழிப்பதற்கு கிறிஸ்தவர்களும் திட்டம் தீட்டுகிறார்கள். என்ன காரணம்? ஏகத்துவம் அப்படித்தான் செய்யும். நியாயப்படி சிந்திச்சா அவர்கள் நம்மோடு இருக்கணும். ஆனா அவங்களுடைய மூளை அப்படி வித்தியாசமா தான் ஏகத்துவம் வந்துருச்சுன்னா ஏகத்துவத்தை அழிப்பதற்கு அத்தனை பேரும் திரளுவார்கள். ஊர் உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுவார்கள். அத்தனை பேரும் எதிர்க்கிற காரணத்தினால் ஏகத்துவத்திலே கோளாறு இருப்பதாக அர்த்தம் இல்லை. நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அவர்களை அத்தனை பேரும் எதிர்த்தார்கள். யூதர்கள் எதிர்த்தார்கள், கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள், மஜூசிகள் எதிர்த்தார்கள், முஸ்லிம்கள் எதிர்த்தார்கள், காபிர்கள் எதிர்த்தார்கள். எனவே அத்தனை பேரும் எதிர்த்ததனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கோளாறு இருந்தது என்று சொல்லுவோமா? நபிகள் நாயகம் அத்தனை பேரை எதிர்த்தாங்க, அத்தனை பேரிடம் இருந்து தவறுகளை சுட்டிக்காட்டினார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? அதே நம்ம கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. சமீபத்திலே தமிழகத்திலே சென்னையிலே தலைநகரத்திலே ஒரு கூட்டம் கூடியது ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு. எப்படிப்பட்ட கூட்டம்? தமிழ்நாட்டில் இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லிம்களின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற அத்தனை அமைப்புகளும் ஒன்று கூடினார்கள். ஏறத்தாழ 19 அமைப்புகள். அதுல பல பேர் அந்த பேர் பட்டியலை பார்த்துதான் இப்படி எல்லாம் ஒரு அமைப்பு இருக்குதா என்றே தெரிந்து கொள்கிற நிலையில் பல அமைப்புகள் இருந்தார்கள். ஜமாத் உலமாக்கள் இருந்தது. மாநில அளவிலே, இந்திய அளவிலே லெட்டர் பேர் வைத்துக் கொண்டிருந்த பல்வேறு இயக்கங்கள் அதிலே சேர்ந்திருந்தார்கள். அத்தனை பேரும் சேர்ந்து போட்ட தீர்மானம் என்ன? எதற்காக கூடினார்கள்? இந்த ஏகத்துவத்தை ஒழிக்கணும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்தணும், இவர்களுடைய வளர்ச்சியை இந்த சமூகத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் பேசக்கூடிய அத்தனை அமைப்புகளும் ஒன்று திரண்டார்கள். நடந்தது என்ன? நிலைத்து நடந்ததா? நபிகள் நாயகத்திற்கு எதிராக அத்தனை பேரும் ஒன்று திரண்டார்கள். ஆனால் ஜெயித்தது எது? நபிகள் நாயகத்தின் மார்க்கம் எப்படி ஜெயித்ததோ அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தமிழகத்திலே ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஏகத்துவ அமைப்பை நாளுக்கு நாள் வீரியத்தோடு வளர்த்துக் கொண்டிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது வித்தியாசமா அறிவுபூர்வமா சிந்திச்சா இப்படி நடக்கவே கூடாது. ஒரு கொள்கை வளர்வதாக இருந்தால் வளர்வதற்கென்று சில காரணங்கள் இருக்கும். அந்த கொள்கையில போய் சேர்ந்தால் நமக்கு பணம் கிடைக்கும், அல்லது பதவி கிடைக்கும், அல்லது புகழ் கிடைக்கும்,
அது உலகத்தில் வேறு ஏதேனும் ஆதாயம் கிடைக்கும், அதை வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்யலாம், ரவுடிசம் பண்ணலாம், பலரை மிரட்டி காசு சம்பாதி ஏதோ ஒன்று உலகாதாய ரீதியான நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இயக்கத்திலே போய் மக்கள் சேருவதற்கும் அதிலே தன்னை ஒரு அங்கத்தினர் என்று காட்டிக்கொள்வதற்கும் எல்லோருமே முந்தி அடித்துக் கொண்டு வருவார்கள். நானும் அந்த கட்சி தான், நானும் அந்த கட்சி தான். நீங்க பார்க்கலாம், தேர்தலுக்கு முன்பு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய கொடிகள் பறந்த வாகனங்கள் ஏராளமாக பயணித்தது. எங்க பார்த்தாலும் கருப்பு சோப்பு கொடியோட கார் போகும். இன்னைக்கு என்ன, அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு தேடி தெரிய வேண்டியிருக்கு. அமைச்சர், முன்னாள் அமைச்சரா இருந்தவர், அது முக்கிய பொறுப்புல இருந்தவர், அவங்களுடைய காரை தவிர மற்ற எந்த காரையும் திமுக கொடிய காணும், எல்லாம் அதிமுக கொடி பிறகு. காரணம் என்ன? அப்ப திமுக இருந்தால் ஆளுங்கட்சி, அதை வச்சு லாபம் சம்பாதிக்கலாம். இப்ப திமுக தூக்கி உள்ள போட்டு நங்க போட மொய்ய நைய புடைச்சிடறாங்க. நான் திமுக வரதான் இல்ல பாப்பல எனக்கு தெரியாதுன்றோம். பல பேர் பாக்குறோம்ல. என்ன காரணம்? அப்படி தன்னை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அதுதான் தான் சார்ந்திருக்கிற அமைப்பு என்றுதான் எல்லாரும் பேசுவார்கள். அதான் முயற்சிப்பார், அப்படித்தான் தன்னை அறிவிப்பார்கள். அந்த அப்படிப்பட்ட கட்சி தான் வளரவும் செய்யும். ஆட்சி காலத்தில் இருக்கும் போது ஆளுங்கட்சி வளர்ற மாதிரி ஆட்சிக்கு வெளியில வளர்றா? வளர்றதில்லை. காரணம் என்ன? ஆளுங்கட்சியா இல்லாட்டி ஆதாயம் இல்லை. அதான யதார்த்தம். ஆனால் இந்த ஏகத்துவ அமைப்பை பொறுத்தவரை உலகத்தினுடைய நடைமுறை நிகழ்வுகள் எல்லாம் எதை உண்மைப்படுத்துகிறதோ அதை அத்தனையும் இந்த ஜமாத்து பொய்ப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இங்க வந்தா பணம் இல்லை. இந்த ஜமாத்துல போய் ஒருத்தர் சேர்ந்தாருன்னா இருக்கிற பணத்தை உருவிக்கிட்டு தான் விடுறாங்க. ஜமாத்துல தலைவரா இருந்தாலும் சரி, செக்ரட்டரியா இருந்தாலும் சரி, ஒரு கூட்டம் நடத்தணுமா செக்ரட்டரி பெயர் தான் முதல்ல கையை வைக்கிறான், தலைவர் பெயர் தான் முதல்ல கையை வைக்கிறான். காசை கொடு, காசுக்கு வழி இல்ல. வேறு ஏதாவது பதவி மரியாதை ஒண்ணுக்கு வழி இல்ல. அரசாங்கம் தரக்கூடிய விருதை கூட வாங்கக்கூடாது வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒண்ணு பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எதற்குமே வாய்ப்போ வசதிகளோ இல்லாத நிலையில் தான் இந்த ஜமாத் இருக்கிறது. ஆனால் இந்த ஜமாத் எப்படி நாளுக்கு நாள் வளர்கிறதா தேய்கிறது? யோசித்து பாருங்க. நாளுக்கு ஆரம்பத்தில் 10 பேரு, 20 ஆச்சு, 30 ஆச்சு, 40 ஆச்சு, 50 ஆச்சு, 80 ஆச்சு, 100 ஆச்சு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு 20 பேரை வைத்துக் கொண்டு பெரும் திரளாக கூடியிருக்கிறோம் என்று பேசிய நிகழ்வுகளும் கடந்த கால வரலாற்றிலே நாம் பார்த்திருக்கிறோம். மாநில அளவிலே கூட்டம் கூடும். எத்தனை பேர் உட்கார்ந்திருப்பாங்க? 50 பேர். மாநில அளவிலே மாநாடு போட்டு 50 பேர் கூடி உட்கார்ந்து இன்றைக்கு நாம் பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறோம் என்று 50 பேரை வைத்துக் கொண்டு சொன்ன காலமும் உண்டு. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் இந்த ஜமாத்தை எப்படி வைத்திருக்கிறான்? அந்த 50 20 ஆனதா? 50 10 மாறியதா? நாளுக்கு நாள் கழுதை செய்து கட்டெரும்பானதா? கட்டெரும்பு வளர்ந்து இன்றைக்கு மிக பிரம்மாண்டமான மாளிகையாக உருவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் இது ஏகத்துவத்திற்கே உண்டான தனிச்சிறப்பு. நடக்கத்தான் செய்யும், எதிர்ப்புகள் வரும். ஆனால் அந்த எதிர்ப்புகளுக்கு இடையிலே வளர முடியாது என்று நம்முடைய அறிவு சொன்னாலும் இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளர்த்துக் கொண்டே இருப்பான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவன் செய்கிற வேலை, மனுஷன் செய்கிற வேலை வளராது. அல்லாஹ் செய்கிற வேலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஆரம்பத்திலே இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் அபூ சுஃபியான், நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட அபூ சுஃபியான் பக்கத்து நாட்டுக்கு வியாபாரத்துக்காக போறார். அப்ப அங்கு ஹிர்கல் என்ற மன்னனை சந்திக்கிறார். அந்த மன்னர் அபூ சுஃபியானை அழைத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பற்றி சில விஷயங்களை கேட்கிறார். அந்த நேரத்தில் அந்த கேள்விகள் ஒரு கேள்வியை ஹிர்கல் கேட்கிறாரு. இந்த கொள்கை பகல் எர்த்தத்த அஹதும் மின்ஹும் சக்தத்தல் லிதீனிஹி, இந்த இஸ்லாத்திற்குள்ள போன யாரேனும் ஒருத்தர் இதை வெறுத்து இது சரியில்லை என்று சொல்லி இதிலிருந்து வெளியேறி இருக்கிறார்களா? அபூ சுஃபியான் பதிலளிக்கிறார், இல்ல, இதுல உள்ளுக்குள்ள போனவங்க யாரும் வெளியே வரல. நாளுக்கு நாள் இவர்களுடைய வளர்ச்சி அதிகமாகிக் கொண்டே போகிறதே தவிர குறைந்த பாடில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் கொண்டு வந்த ஏகத்துவத்திற்கு அபூ சுஃபியான் நற்சான்று சொன்னாரே. அந்த நற்சான்றுகளை இன்றைக்கும் நம்முடைய சமூகம்
இந்த ஏகத்துவ இயக்கத்தின் வழியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்ப்புகள் வந்தாலும் அல்லாஹ் வளர்ப்பான். எப்படி? அந்த எதிர்ப்பில் நம்ம உறுதியா நின்றால் அல்லாஹ் வளர்ப்பான். வளர்ச்சிக்கு காரணம் என்ன? அல்லாஹ் எதிர்ப்பை தருவது சிரமப்படுத்துவதற்கல்ல, ஏகத்துவாதிகளை கஷ்டப்படுத்துவதற்கல்ல, அவனை இந்த வேலையை செய்ய விடாமல் தடுப்பதற்கல்ல. அல்லாஹ்தான் எதிர்ப்பை தருகிறான், அல்லாஹ்தான் கஷ்டத்தை தருகிறான். தருவதற்கு காரணம் இவன் இதிலே உறுதியாக நிற்கிறானா என்று சோதித்து பார்ப்பதற்கு. உறுதியாக நின்றுட்டோ என்ன எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்பட மாட்டேன் என்று அறிவித்து விட்டோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பார்வை என்ன? இவன் உறுதியாக இருக்கிறான் என்று தெரிந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி நாளுக்கு நாள் ஏகத்துவாதிகளை நோக்கி வர ஆரம்பித்துவிடும். ஒவ்வொரு இறை தூதருடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. ஆரம்பத்தில் நிலைமை எப்படி இருந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த பூமியில அவர்களும் அவருடைய மனைவியும் மாத்திரம்தான் ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களை தவிர முஸ்லீம் ஒருத்தருமே இல்லை. மொத்த உலகமும் எதிரியா இருக்கிறது. கணவன் மனைவி மாத்திரம் முஸ்லீமா இருக்கிறாங்க. நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடக்கூடிய முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. குழி தோண்டப்பட்டு விறகுகள் எல்லாம் ஒன்று கொட்டப்பட்டு நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்லா தெரியுது, கண்டிப்பாக நம்மளை தூக்கி உள்ள போட போறாங்க, நாம நெருப்புல போட்டு நம்மளை பொசுக்க போறாங்க என்று நன்றாக தெரிந்து விட்டது. சாதாரண மனிதராக இருந்தால் என்ன செய்வாங்க? கடைசி நேரத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஏகத்துவத்தை, எனக்கு ஏகத்துவம் தேவையில்லை, நான் அல்லாஹ் வணங்கல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் இல்ல என்று சொல்லி தம்மை அறிவித்துக் கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சிப்பாங்க. எதிர்ப்பை பார்த்தவர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பின்வாங்க நினைப்பார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி நிமிடத்தில் நெருப்பிலே தூக்கி போடக்கூடிய கடைசி நிமிடத்தில் அவர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பாதுகாப்பதிலே அவனே மிகச் சிறந்தவன், அல்லாஹ் என்ன பாதுகாப்பான், அவன் தான் என்ன இந்த பிரச்சாரத்தை செய்ய சொன்னான், அவன் தான் இந்த மாதிரி ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்ல சொன்னான், அவன் சொன்னதைத்தான் நான் செஞ்சேன், அதுக்காக என்ன இழப்பு வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று கடைசி நிமிடம் வரை உறுதியோடு நிற்கிறார்கள். அந்த உறுதிக்கு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற அவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு என்ன? திருமறை குர்ஆன் சொல்கிறது, நெருப்பிடத்துக்கு போட்ட மறு நிமிடத்தில் அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருகிறது நெருப்புக்கு, குல்லா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்புக்கு நாம் சொன்னோம், நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடிய இதமாக நீ மாறிவிடு, நெருப்பாக இருக்காத, சுட்டரிக்காத, உஷ்ணத்தை தராத ஒரு பூஞ்சோலையாக அவருக்கு மாறிவிடு என்று நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம். அவர் நல்ல சுகமான முறையில் அந்த நெருப்பிலிருந்து வெளியிலே வந்தார். யோசிச்சு பாருங்க, கஷ்டம் தான், சிரமம் தான், அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்வேன் என்று முடிவெடுத்தால், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதிலே நான் உறுதியாக நிற்பேன் என்று முடிவெடுத்தால், அதுக்கு பிறகு அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அல்லாஹ்வின் அருள் வந்து சேரும், அல்லாஹ்வின் உதவி வந்து சேரும். உலகம் நினைத்து பார்க்க முடியாத விதத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஒரு நெருப்பு என்பது ஒரு மனிதனை சுட்டரிக்காமல் அவனுக்கு சுகம் தரக்கூடிய ஒன்றாக மாறுவது உலகத்திலே நடக்கிற ஒன்றா? நினைத்து பார்க்கின்ற ஒன்றா? அல்லாஹ்வின் அற்புதத்தால் நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட அற்புதத்தை ஒவ்வொரு ஏகத்துவாதியும் சந்திப்பான். எப்பொழுது எதிர்ப்புகளை கண்டதற்கு பிறகு பின்னோக்கி ஓடிவிடாமல் அதிலே உறுதியாக நிற்போம் என்று முடிவெடுத்தால். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எடுங்க. பிரச்சாரம் பண்றாங்க, ஃபிரௌனை சந்திக்கிறாங்க. கடைசியில் அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வருகிறது, பனு இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு நீங்க வெளியூருக்கு பயணப்படுங்க, இந்த ஊரை விட்டு வெளியூர் நோக்கி பயணம் செய்யுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு பயணிக்கிறார்கள். பயணத்தினுடைய முடிவிலே எதிரிலே கடல் வந்து குறுக்கிடுகிறது. வண்டியை திருப்பிட்டு படையை வேற பக்கம் ரூட்டை திருப்பலாம் என்று பார்த்தால் பின்னால் ஃபிரௌனுடைய படை துரத்தி கொண்டு வந்து விட்டார்கள். முன்னால போனா கடல்ல விழுந்து சாகணும், பின்னால் சென்றால் ஃபிரௌனிடத்திலே மாட்டிக்கொண்டு சாகணும்.
என்ன செய்யறதுன்னு தெரியல, முடிவெடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். கூடி நிற்கிற மக்கள் எல்லாம் பதறுகிறார்கள். யா மூசா இன்னால முதரக்கூன், மூசாவே வசமா மாட்டிக்கிட்டோமே என்று மக்கள் எல்லாம் புலம்புகிறார்கள். அறிவோடு சிந்தித்தால் அவர்கள் அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டாங்க, தப்பிக்க இயலாது, அவருடைய கதை முடிந்து விட்டது. அதுதான் எந்த அறிவாளியும் சொல்லுவான். ஏன் முன்னாடி கடலில் குதித்தாலும் மரணம், பின்னாடி பிராவுனிடத்திலே மாட்டினாலும் மரணம். அப்ப அறிவை கொண்டு சிந்தித்தால் இவர்கள் தப்பிக்க இயலாது என்றுதான் பகுத்தறிவு தீர்ப்பளிக்கிறது. அப்படிப்பட்ட தருணத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ் இந்த வேலையை செய்ய சொன்னான், அதனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன், என் இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். ரிசல்ட் என்ன? அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. உங்களுடைய கையில வச்சிருக்கிற கைத்தடியை கடல்ல அடிங்கிறான் அல்லாஹ். கடல் அப்படியே இரண்டாக பிளந்து மூசா நபி அவர்களும் அவருடைய கூட்டத்தாரும் கடலை கடந்து வெளியேறுகிற வரைக்கும் அந்த கடல் அப்படியே பிளந்து நிற்கிறது. ஃபிரௌனுடைய படையும் உள்ளே நுழைகிறார்கள். ஒரு சில நிமிடத்திலே கடல் மூடிக்கொண்டு ஃபிரௌன் அந்த கடல் நீரிலே மூழ்கடிக்கப்படுகிறான். யோசித்து பாருங்க, அறிவை கொண்டு யோசித்தா நடக்குமா? முடிஞ்சு போச்சு, இனிமேல் தப்பிக்க இயலாது, அவருடைய கதை அதோ கதிதான் என்று நினைக்கிற தருணத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஏகத்துவவாதிகளுக்கு அல்லாஹ்வின் உதவி வரும். நினைத்து பார்க்க முடியாத விதத்திலே அல்லாஹ் அருள்பாலிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஓடுகிறார்கள். சௌர் குகையில தங்கி இருக்கிறாங்க. குகையின் வாசலுக்கு எதிரிகள் வந்து விட்டார்கள். சுற்றுமுற்றும் தேடுகிறார்கள். கீழே உட்கார்ந்திருக்கிற அபூபக்கர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் தேடிக்கொண்டு வந்து விட்டார்கள், அவர்கள் கீழே குனிந்து பார்த்தால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, அபூபக்கரே கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நாம இந்த பிரச்சாரத்தை செய்தது, இந்த வேலைகளை செய்தது நம்முடைய சுய விருப்பத்தின்படி செய்யல, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் செய்திருக்கிறோம். எனவே அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்று நம்பிக்கை வைக்கிறார்கள். அற்புதமான முறையில் அங்கேயும் அல்லாஹ் காப்பாற்றுகிறான். எல்லா பக்கங்களிலும் சுற்றி சுற்றி தேடுகிற எதிரிகள் நபிகள் நாயகம் இருக்கிற அந்த பக்கத்தை நோக்கி அவர்களின் முகம் திரும்புகிற பொழுது ரசூலுல்லாஹ் பிற்காலத்தில் சொல்றாங்க, நாங்கள் அமர்ந்திருக்க அந்த குகையை நோக்கி எதிரிகளின் முகம் திரும்புகிற பொழுது சில மலக்குமார்களை அனுப்பி அவர்களின் முகத்தை அல்லாஹ் வேறொரு புறத்திலே திருப்பியதை நான் பார்த்தேன். எப்படி அல்லாஹ் உதவி செய்யலாம் பாருங்க. நடக்குமா? அறிவுபூர்வமா யோசிச்சா நடக்காது. ஆனால் ஒரு ஏகத்துவவாதி சிரமங்களை எதிர்ப்புகளை சந்திக்கிற பொழுது இதுவெல்லாம் நடக்கத்தான் செய்யும். எப்பொழுது சிரமத்தை கண்டு அஞ்சு விடாமல், பயந்து பின்னோக்கி ஓடி விடாமல் நான் உறுதியாக நிற்பேன் என்று முடிவெடுத்தால், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார் என்று முடிவெடுத்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ் நாளுக்கு எல்லா காலத்திலும் உன்னை கஷ்டப்பட செய்ய மாட்டான். ஆரம்பத்தில் எத்தனை கஷ்டம், இன்றைக்கு நாம இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு பட்ட சிரமத்தை விட பல ஆயிரக்கணக்கான மடங்கு கஷ்டங்களை இந்த தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்காக பல ஊர்களில் அனுபவித்தோம். அடித்தார்கள், உதைத்தார்கள், கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கிற பொழுது கற்களை கொண்டு எரிந்தார்கள், நம்மீது பொய் வழக்கு போட்டு தீவிரவாதிகள் என்று சிறை கூட்டணிக்குள் அடைத்தார்கள், வாளை கொண்டு வந்து அறிவாரை கொண்டு வந்து மேடையிலே பேசிக் கொண்டிருக்கும் போது வெட்டினார்கள். சில இடங்களில் நம்மை தனியாக அழைத்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்தார்கள். சில ஊர்களில் அதற்காக இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் உயிரை கூட இழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இழப்புகளும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் சந்தித்து 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 அதிலே உறுதியாக இருப்போம் என்று முடிவெடுத்ததன் விளைவு நாளுக்கு நாள் இந்த கொள்கை வளர்கிறது. வளர்ச்சிக்கு காரணம் என்ன? இதை ஏற்றுக்கொண்டவர்கள், கையிலே எடுத்தவர்கள் பின்வாங்கி ஓடக்கூடியவர்களாக இருந்திருந்தால், இவர்களின் எதிர்ப்பை பார்த்து பயப்படுகிறவர்களாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த தமிழகத்தில் ஏகத்துவம் காலூன்றி இருக்கவே இயலாது. இன்றைக்கு பறந்துவிட்ட மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை போன்று
ஏகத்துவம் தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் கிளை பரப்பி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொண்டவருடைய உள்ளத்திலே இருந்த உறுதிப்பாடுதான் காரணம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சந்திப்போம், அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சந்திப்போம். இங்கே கூட வந்தது ஜமாத்தார்கள் வழியாக ஒரு புறத்திலே வந்ததென்றால் ஜமாத்தார்கள் சில காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்களை சரி கட்டி சில எதிர்ப்புகளை கொடுத்தார்கள். செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது என்று அடுத்தடுத்து தடை செய்யப்பட்டோம். ஊர்ல எத்தனை பேர் கூட்டம் நடத்துறாங்க? ஜனநாயக நாடு, கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி உண்டு. அவரவர் கருத்து அவரவர் சுதந்திரமா தெரிவிக்கலாம். வடக்கு தெருக்காரன் தெற்கு தெருவில் தெரிவிக்கலாம், தெற்கு தெருக்காரன் வடக்கு தெருவில் தெரிவிக்கலாம், அம்மா பெண்ணதுக்கார டெல்லியில போய் தெரிவிக்கலாம், டெல்லிக்கார அம்மா பெண்ணதுல தெரிவிக்கலாம். மொத்த தேசத்திலும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் எதிர்ப்பு இருக்கிறது என்று காரணம் காட்டி உங்களை பல பேர் எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி இங்கே இருக்கிற காவல்துறை உயரதிகாரி ஒன்றுக்கு மேற்பட்ட பல தடவைகள் நமக்கு தடை விதித்தார். கேட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இருக்கிற டிஎஸ்பி சொன்னாரு, என்ன சொன்னாரு? இது மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால நாங்க அனுமதிக்க இயலாது என்று பல தடவைகள் நமக்கு கூட்டம் மறுக்கப்பட்டது. காவல்துறை எதுக்கு இருக்கிறது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா யாரு பிரச்சனை பண்றாங்களோ அந்த பிரச்சனைக்குரியவர்களை தண்டித்து சமாதானத்தை ஏற்படுத்தி நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தானே காவல்துறை. 4 பேர் பிரச்சனை பண்ணுவான் என்பதற்காக வேண்டி ஒருவரின் அடிப்படை உரிமையை பறிக்க முடியுமா? திருடர்கள் திருடுவார்கள் என்பதற்காக ரோட்டிலே பயணம் செய்யாது என்று சொல்ல முடியுமா? கடையை திறந்து வைக்காத சொல்ல முடியுமா? வீட்டில் குடியிருக்காத சொல்ல முடியுமா? எவன் திருட்டு பெயர் பார்த்து அவனை முட்டிக்கு தட்டதை விட்டுவிட்டு திருடர்கள் இருக்கிறார்கள், பிறகு நீங்கள், பிறகு உங்களுக்கு ஒரு காக்கி சட்டை, பிறகு உங்கள் கையில கைத்தடி எல்லாத்தையும் தூக்கி வீசிடலாம்ல. பிடிவாதத்தின் விளைவாக, ஏகத்துவாதிகளின் உறுதிப்பாட்டின் விளைவாக இன்றைக்கு இந்த கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே நடக்க இருந்த அந்த கூட்டத்தை தடுத்த நேரத்தில் மீண்டும் ஒரு கூட்டத்திற்கு அனுமதி தந்தாலே ஒழிய நாங்கள் எங்கள் கூட்டத்தை ரத்து செய்ய மாட்டோம், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று அறிவித்த அந்த அறிவிப்பின் வெளிப்பாடு இத்தனை பிரம்மாண்டமான கூட்டம். எங்குமே எதிர்த்து நின்றால் வெற்றி, பயந்து நின்றால் தோல்வியை தவிர வேற எதுவும் இல்லை. காவல்துறைக்கும் சொல்லிக் கொள்கிறோம், இந்த வேளையில் நீங்கள் ஓரளவிற்கு நடுநிலையோடு செயல்பட்டிருந்தாலும் கடந்த காலத்திலே நீங்கள் செய்து கொண்ட சில காரியங்கள் சட்டவிரோதம், சட்டத்தை நிலைநாட்டுகிறோம் என்ற பெயரிலே சட்டத்தை நிலைநாட்டுகிறவர்களுக்கு ஆதரவாக இருக்காமல் யார் அதை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டு விட்டீர்கள். நாங்க பேச கேளுங்க. எங்கே தமிழ்நாட்டில் இங்க மட்டும் பேசல, அம்மா பட்டத்தில் புது கூட்டமானாங்க, முதல் கூட்டமா எங்களுக்கு. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஏறத்தாழ தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் இந்த நிமிடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போங்க. திருச்சியில் நடக்கிறது, மதுரையில் நடக்கிறது, நெல்லையில் நடக்கிறது, கோவையில் நடக்கிறது. எல்லா ஊரும் இதே கட்சி பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இதனால் சில பேர் பாதிக்கப்படுவாங்க. வட்டியை வாங்காதன்னு நாங்க சொல்லும் போது வட்டி வாங்குறவன் அடிக்கத்தான் வருவான். வரதட்சணை வாங்காதன்னு சொல்லும் போது வரதட்சணை வாங்குறவன் எதிர்க்கத்தான் செய்வான். ஐயோ நம்ம லாபம் போகுது. நீங்க என்ன செய்யணும்? சட்டத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் இவர்கள் பேசுறது சரியா தவறா? வரதட்சணை கூடாது என்கிறார்கள். வரதட்சணை கூடாது என்பது நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படை விதியில் உள்ளதல்லவா? அவ்வாறு வரதட்சணை கேட்பது கொடுப்பது பாவமான காரியம் இல்லையா? அந்த பாவத்தை தடுக்கிற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் செய்கிற அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம், அதை செய்யக்கூடாது என்று ஒரு கூட்டம் தடுக்கிறது. அந்த கூட்டத்திற்கு ஆதரவாக பேசுவது என்பதெல்லாம் ஒரு காவல்துறைக்கு ஏற்க தகுந்த காரியமாக அழகான செயல்பாடாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டு எதிர்வருகிற காலத்திலே இது போன்று நியாயமான நல்ல கருத்துக்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்வதற்கு
மொத்த சமூகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு தந்து நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லதொரு சமூகமாக நம்மை மாற்றி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்